நாளைக்கு ஊரு பஞ்சாயத்து இருக்கு, அதனால எல்லாரும் தாராம வந்துருங்க சாமியோ. இந்த பாரு புள்ள, அடுப்புல எரியிற நெருப்பு இருக்கு, அத கொஞ்சம் அஜாக்கிரதையா விட்டுட்டோம்னா அதை அட்டால புடிச்சு அப்புறம் கூரையில புடிச்சு ஊரே பத்தி எரிஞ்சு விடுமா. அது மாதிரி உன் திமிரால வயிற்றுல குழந்தை மட்டும் வளரல, கூடவே இந்த கிராமத்துக்கும் குறிப்பா நம்ம மேல் ஜாதிக்கும் கெட்ட பேரும் வளர்ந்துகிட்டு வருது. இந்த பாரு புள்ள, என்னதான் நாகரிகம் வந்தாலும் நமக்குன்னு நம்ம பெரியவங்க ஒரு நீதி நேர்மை அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்காங்க. இதுல நீ செஞ்சிருக்கிற குற்றம் இருக்கே சாதாரண குற்றம் இல்ல. அதனால மாரியாத்தாளுக்கு பொறுக்காம மழை இல்லாம ஊரை காய போட்டுட்டான். அதனால இப்ப இந்த பஞ்சாயத்து கூடி உன் மேல ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஊருக்கு தெரியாம நீ கண்டவனோட முந்தி விரிச்சதுனால இனிமே நீ ஊருக்குள்ள முந்தி இல்லாம தான் இருக்கணும். மஞ்ச பூசி பூ வச்சு பொட்டு வச்சு மணவர கோலத்தோட செய்ய வேண்டிய சடங்க நீ மரவ செஞ்சதுனால இனிமே நீ மஞ்ச பூச கூடாது, பொட்டு வச்சுக்க கூடாது, பூ வச்சுக்க கூடாது. கன்னிகாதானம் செய்யாம கண்டவனை கை பிடிச்சதுனால இன்னையிலிருந்து உன் கைக்கு நீ வளையல் போட்டுக்க கூடாது. நம்ம ஜாதி கட்டுப்பாட்டை மீறி நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியாம நீ குற்றம் செய்திருக்கிற. அதனால இனிமே நம்ம ஜாதி ஜனங்களை நீ பார்க்கவே கூடாது. வேளாண்டி அப்ப 2 கண்ணை பீச்சு போடுறா. ஒரே கல்லுல 2 மாங்கா. இந்த கீழ் ஜாதி பையனா இவளை தொட்டவன் மறுஜன்மம் எடுத்து வந்துட்டானோ தெரியலையே. ஏய், மரியாதையா பேசு. ஜாதி பத்தி கேவலமா பேசினா பல்லு எகிரிடும். ஓஹோ, ஐயா கிட்ட ஜாதியை பத்தி பேசப்படாதோ? டேய், முழுக்கால் டவுசர் மாட்டிக்கிட்டா ஜாதி ஒண்ணு ஒளிஞ்சு போயிடாதுடா. ஐயா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க 2 பேரையும் பிரிச்சுடாதீங்க. உங்க எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஒண்ணு எங்களை வாழ வைங்க, இல்ல ஒன்னாவே கொன்னுடுங்க. ஒரு கீழ் ஜாதிக்கார பையனோட சேர்ந்து சாகுறன்னு சொல்றியே, உனக்கு வெக்கம் அல்ல? டேய், என்னடா எல்லாரும் பாத்துக்கிட்டு பேசாம இருக்கிய? இவங்க 2 பேரையும் கட்டி மலையெடுப்பு கூட்டுங்கடா. அதான் நடக்காது, நடக்க விட மாட்டேன். எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க, ஒருத்தனுக்கு தலையிறப்பா. குழாய் மாட்டிக்கிட்ட தம்பி, என்ன குழப்புற? இது உள்ளூர் பிரச்சனை, நீ தலையிறது நல்லா இல்ல. உள்ளூரோ வெளியூரோ நாயம் ஒண்ணுதான். நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? ஒரு கீழ் ஜாதிக்கார பையன் மேல் ஜாதிக்கார பொண்ணை கெடுத்து விட்டான். 7 ஊர் பட்டக்காரன்னு கவர்மெண்டால பட்டம் வாங்கின என்ன இந்த குடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? உன் பட்டத்தை உடப்புல போடியா? உங்களை யாரையா வேடிக்கை பார்க்க சொன்னது? ஒண்ணு உங்களை வாழ்த்துங்க, இல்ல வழி விடுங்க. இந்த பாருங்க, இந்த ஊர் பெரிய மனுஷங்க, ஆளுக்கு ஒரு சின்ன வீடா. நீங்க கேவலமா நினைக்கிற அந்த சேரி பொருள்களை தான் செட்டப் பண்ணிருக்காங்க. மேல் ஜாதிக்கார மட்டும் கீழ் ஜாதிக்கார பண்ண தோடலாம், ஆனா கீழ் ஜாதிக்கார மேல் ஜாதிக்கார பண்ண தோடக்கூடாதுன்னா எந்த சட்டத்திலேயே எழுதி இருக்கு? நல்ல முத்து, நீ ஒண்ணு கவலைப்படாத, ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். இவனுக்கு ஒரு பஞ்சாயத்து, அதுக்கு ஒரு தலைவன். நீ நல்லா இருப்பியா? ஐயோ ஐயோ ஐயோ, தட்டான் தட்டான் சினுக்கு தான், தாவரத்தை வீட்டுக்கார எனக்கு தான். ஒண்ட வந்த புடாரி வீட்டு சாமிய ஓட்டிட்டு போச்சான். அடியே, நம்ம குளம் என்ன கோத்திரம் என்ன, குப்பமேட்டுல கோயில் கட்ட பாக்குறியேடி. ஏன் எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அந்த அனாத பைய கட்டின தாலிய அறுத்தறீங்க. எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க, இங்க ரத்த கலரி ஏற்படும். அப்படியே சபாஷ், உன்ன மாதிரி ஆள் தான் இந்த ஊருக்கு தேவை. உன் தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். வெள்ளச்சி,
வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு, படி தாண்டி போயிட்டா அவங்களுக்கு பாயும் தலகாணியும் கொடுத்து அனுப்புறதுதான் என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு பெருமை, அழகும் கூட. வாங்கடா போலாம், போலாம், வாங்கடா வாங்க. இந்த வெள்ளச்சிக்கு வேற வேலையே கிடையாது. குடி முழுகிட்டு இருக்குது. அழப்பு குடிச்சுக்கிட்டா இருக்க. போங்களா போக்கத்த பசங்களா, உங்களுக்கு முகத்துல தான்டா மீச, எனக்கு முழங்கால மீச. டேய் நீங்க நல்லா இருங்க, டாக்டர் தெய்வம். வாங்க போலாம். அண்ணே, என்ன ராணியும் நிலமத்தையும் வேலைச்சாமி கடத்திட்டு போறான். எங்கடா? தெரியலண்ணே. என்ன வேலைச்சாமி? எஸ்டேட் பங்களாவில் ஓ, தப்பிக்க முயற்சியா? எங்கிட்டு இருந்தா? நான் யாரையும் தப்பிக்க விட்டதே இல்லை, குறிப்பா உன்ன மாதிரி பொண்ணுங்களை. என்ன தொந்தரவு பண்ணாத. என் நிழல தொடக்கூட உன்னை அனுமதிக்க மாட்டேன். படி படி. வேண்டாம், நான் சொல்றது கேளு. என்ன சும்மா சும்மா தொந்தரவு பண்ணாத. உன்னை சும்மா பார்க்க தாண்டி நான் தொந்தரவு பண்றேன். உன் கால்ல வேணாலும் விழற, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. நீ ஏண்டி கண்ணி என் கால்ல விழணும்? நீ சரின்னு சொல்லு, உன் கால்ல நான் விழறேன். போடா, போடா. லிங்கப்பா, இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.